ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். கொஞ்சம் டேஸாக நம்ம வீடியோஸ் எதுவுமே போடலை. எல்லோரும் அதெல்லாம் நினச்சிட்டு தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லி ஒரு குட்டி வீடியோ தான் இன்றைக்கி. நம்மளோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் போடவும் மறந்துடாதீங்க. உங்கள் சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட வீடியோஸ் பார்க்காம நிறைய பேர் என்ன கேட்டாங்க, என்னாச்சு வீடியோஸே காணோம் அப்படின்ட்டு. சில பேர்கிட்டலாம் நான் சொல்லிட்டேன். பட் ஆனால் எனக்கு ஃபோனில் கூட சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே டைம் கிடைக்கல. அதனால தான், ஏன்னா நம்ம வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருந்தது. ஸோ எல்லா டப்பும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, எல்லாமே அப்படியே பக்கம் பக்கமாக நம்ம அடுக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில் போய் நம்மளால் எதுவுமே செய்ய முடியல. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. பாருங்கள், எல்லாமே பக்கமாகவே அடுக்கியிருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு பிரச்சனை. நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் மலர்ந்தது. உங்களை காட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. எல்லாம் பாருங்கள், அன்றைக்கி நான் காமிச்ச ஃபுல் பட் இருந்தது எல்லாமே இதாகிடுச்சு. என்னால் உள்ளே போக முடியல சரியா. ஸோ அதனால தான் நம்ம வீடியோஸ் போடலை. ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக என்னை ஃபோன் பண்ணியிருப்பாங்க, கிடச்சிருக்காது. வாய்ஸ் மெசேஜஸ்க்கெல்லாம் கொஞ்சம் நான் ரிப்ளை பண்ணேன். ஆனாலும் சரியாக என்னால் பண்ண முடியல. ஸோ அதனால் யாரும் கோவிச்சிக்காதீங்க, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ சொன்ன மாதிரி பாருங்கள், ஃபுல்லாலுமே பெயிண்ட் அடிச்சிருக்கு. ஸோ டப்ஸ் எல்லாம் மாற்றி வச்சதுனால தான் நிறைய பூவெல்லாம் வந்தது. எதுவுமே உங்களுக்கு காட்ட முடியல. பாருங்கள், நம்ம இவானியா கூட இருக்குது. பட் ஆனால் அது அந்த பக்கம் போய் மலர வைக்கவே முடியல. ஒயிட் பியோனி இருக்குது, அதுவும் அந்த பக்கம் போய் மலர வைக்கவே முடியல. உள்ள ஒரு திலன் இருக்குது, அதுவும் காட்ட முடியல. இந்த பக்கத்தில் ஒரு அழகான வஜ்ரா மலர்ந்துருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த லைட்டுனால உங்களுக்கு அந்த கலர் தெரியலன்னு நினைக்கிறேன். லைட்டு கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் அதிகமாக வந்துடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது இது. ஒரு எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர் மிக்சடான ஒரு வெரைட்டி. இப்படி வச்சிங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட பட்ஸானாலேயும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா அழகாக பட் வந்திருக்கு. எல்லாமே நான் பெயிண்டிங் முன்னாடி ஓடி இதில் பேர் கொஞ்சம் அழிஞ்சது எல்லாமே பேர் எழுதி வச்சுருந்தேன். ஏன்னா சில இடத்துல எனக்கு இடம் வச்சு எனக்கு பேர் ஞாபகம் இருக்கும். ஸோ இதை மாற்றினீங்கன்னா எதுவுமே தெரியாது போயிடுன்னு அது எல்லாமே பேர் எழுதி வச்சேன். வைகா பட்டு வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்வேதாலேயும் இன்னும் 2 பட்டு வந்திருக்கு பெருசாக. நம்மளோட பட்டர் மில்க் தான் இது. பாருங்கள், செகண்ட் டே. ஃபஸ்ட் டே ரொம்ப அழகாக இருந்திருக்கும் இந்த ஃப்ளவரு. பட் ஆனால் செகண்ட் டே இது. ஃபஸ்ட் டே நம்ம பார்க்கவே முடியல. செகண்ட் டே கலர் இந்த மாதிரி ஆயிரும் பட்டர் மில்கோட. அதே மாதிரி S1 பாருங்கள், பாதி தான் மலர்ந்து இருந்துச்சு. இல்லைலாம் அங்கங்கே பட்டு இருக்குது. நம்ம வேனிலா கெச்சப்பு சூப்பரான ஒரு பெரிய பட் இருக்குது. நாளைக்கு மலர்ந்துடும். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இந்த க்ரீன் ஆப்பிள் விரும்புகிறவங்கெல்லாம் இந்த வேனிலா கெச்சப் வாங்கலாம். ஏன்னா க்ரீன் ஆப்பிளை விட இது ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளூமராக இருக்குது. பாருங்கள், தொட்டோடனே அந்த பெட்டல்ஸ்லாம் போயிடுச்சு. ஆனாலும் இது தனியாக மலர்றது தான் இன்னும் அழகாக இருக்கும். அதனால் ஒரு ஆசையில் நான் இன்றைக்கி மலர வைக்கிறேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் காட்டி. இதை மட்டும் நம்ம இன்றைக்கி மலர வச்சு பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். மலர வைக்கும்போது சென்டரில் நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலர் கிடைக்கும். அதுதான் அதில் ஒரு இது. ஒரு கையில் மலர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் அதோட பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்து விட்றதுக்கு போனீங்கன்னா அது கொட்டுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் 2 கை பிடிச்சி நல்லா மலர வச்சுட்டேன். இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதோட சென்டரில் பாருங்கள், ஒரு க்ரீனிஷான ஒரு ஷேடு ரொம்ப அழகாக இருக்கும் இது. ஆக்சுவலி நம்ம க்ரீன் ஆப்பிள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க. பட் ஆனால் எனக்கு க்ரீன் ஆப்பிள் ரொம்ப ஒரு விருப்பம் இல்லை இப்போல்லாம். ஏன்னா அதில் ஃப்ளவர்ஸ் இதை விட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஏன்னா அது லார்ஜ் கல்டிவர் பிளான்ட்டு. நம்ம கொஞ்சம் பெரிய இதில் வைக்கணும். பட் ஆனால் எல்லாராலையும் அது முடியாது. மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த வேனிலா கெச்சப் போகலாம். அது நல்ல ஒரு ஆப்ஷன் தான் க்ரீன் ஆப்பிளை விட. கொஞ்சம் இதுக்கு ரேட் இருக்குது இப்போது. ஏன்னா இதோட ரேட் குறையவே இல்லை, நல்ல டிமாண்டு. ஏன்னா நல்ல பெரிய ஃப்ளவராக இருக்குது. இதே மாதிரி அந்த ஃப்ளவரோட அழகு சூப்பராக இருக்குல்ல. க்ரீன் ஆப்பிள் கூட இவ்வளோ பெட்டல்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். க்ரீன் ஆப்பிளில் சென்டர் குட்டி பெட்டல்ஸ் நிறையா இருக்கும், இந்த பெட்டலாய்ட்ஸ் மாதிரி இருக்கிறது. பட் ஆனால் வேனிலா கெச்சப்பில் பெரிய பெட்டல்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் க்ரீன் கலர் வரும். எப்போவுமே எல்லா வெரைட்டிஸுக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால தான் அதை ஹைப்ரிடைஸ் பண்ணுறவங்க அதுக்கு வேறு பேர் வச்சுக்கிறாங்க.
ஆனாலும் சிமிலாரிட்டி இருக்கும். நம்ம வந்து விரும்பினீங்கன்னா அந்த பிளான்ட் வேணும்னு விரும்புகிறவங்க இந்த வேனிலா கெச்சப் போகலாம். ஆனால் இப்போ நல்லா ரேட் இருக்குது. இதோட ரேட்டு குறையல. ஏன்னா நல்ல ஒரு ப்ளூமர் நான் நார்மலான ஒரு பாட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனாலவே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து பட்ஸ் கிடைக்கிது. அப்போவும் பெரிய பாட்டுக்கு போகணும் அப்படின்னுலாம் இல்லை. ஆனால் ஃப்ளவர் சைஸும் பார்த்துட்டிங்கன்னா இதோட ஃப்ளவர் வந்து ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்து பெருசாகவே வருது. ஆக்சுவலி இது நான் மலர வச்சதுனால தான் வந்து நம்மளுக்கு இப்படி பெட்டல்ஸ் தெரியுது. இதை வந்து இங்கேருந்து நான் காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ பெட்டல்ஸ் இருக்குதுன்னு. இது தனியாக மலரும்போது இன்னும் ஃப்ளவர் சைஸ் வந்து நம்மளுக்கு பெருசாக தெரியும். அதே மாதிரி நம்மளோட ஒரு மயூரி இருக்குது. இங்கே மயூரிக்கெல்லாம் வந்து அடிக்கடி என்னோடய வீடியோஸில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னை வந்து நிறைய பேர் இந்த வெரைட்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு தெரியல, ஃபுல் வீடியோ பார்க்குவாங்களா என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பராக இருக்குல்ல மயூரி. டியூபர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் நடுவில் பேசும்போது தமிழில் ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக்கெல்லாம் இருந்ததுன்னா எல்லோரும் மன்னிச்சிடுங்க. ஏன்னா ஆக்சுவலி நான் பேசிக் மலையாளி தான். இங்கே வந்து தான் நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். இப்போ இங்கே வந்து ஒரு 17 வருஷம் பக்கமாகவே ஆயிடுச்சு. பட் ஆனாலும் சில நேரம் கொஞ்சம் மிஸ்டேக் வரும். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி நம்மளோட நமோலையும் பாருங்கள். நமோவில் நல்ல ஒரு டீப்பான ஒரு ரெட் கலர் வரும். ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். நமோலேயே வந்து ஒரு ஃப்ளவர் இருந்தது. இன்னும் பட்டு நிறைய வச்சுருக்கேன். ஆனால் பழைய லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி விடாதனால பிளான்ட்டெல்லாம் பார்க்க ஒரு நல்லா இல்லை. எல்லாம் உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி நம்மளோட பேபி குயின் வளர வைக்கலாம். பேபி குயினுக்கும் நிறைய என்கொயரி இருக்குது. இது வந்து நல்ல ரேட் உள்ள ஒரு வெரைட்டி. இதோட டியூபர்ஸ் வந்து 1000 rupees அந்த மாதிரி ரேட் உள்ள ஒரு வெரைட்டி தான். இதெல்லாம் ரேட்டு குறையவே இல்லை. ஏன்னா டிமாண்ட் இருக்குது பயங்கரமாக. பாருங்க சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலி வந்து நீங்கள் இப்போ ஒரு வேலை நினச்சிருக்கலாம், இவங்க வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுக்கலாமில்ல அப்படின்ல, சின்ன டியூபரை கம்மியாக கொடுக்கலாமில்ல அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அப்படி செய்ய முடியாது. ஆக்சுவலி இந்த லாட்டஸ் இந்த வாட்டர் லில்லிஸ் எல்லாம் ஒரு மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. அதை விட நம்ம ரொம்ப கம்மியாக நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா இது ஹைப்ரிடைஸ் பண்ண ஒருத்தங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மார்க்கெட்டில் இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம அது ரொம்ப கம்மியாக கொடுக்கும்போது அது அவங்கள எல்லாரையுமே வந்து பாதிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது. அதனால தான் நம்ம அந்த ரேட்டை வந்து மாற்றி கொடுக்க முடியாது. இங்கேயும் இருக்குது, பங்கட வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பேபி குயின். இது நான் இன்னொரு பாட்டில் மாற்றி வச்ச பிளான்ட் தான். இப்போ தான் வந்து இதில் நல்ல லீஃப் வந்து ஃப்ளவர்ஸ் வந்துருக்கு. ஆனால் இன்னும் வந்து லீஃபுக்கு மேலே வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து அப்படி மேலே வந்து மலரல. எல்லாமே லீஃபுக்கு அடியிலே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொடை பிடிச்ச மாதிரி. ஆனால் பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பட்டு வந்துருக்கு. இது ஆனால் ஃப்ளாட்டிங் லீஃபில் பட்டு வரல. ஸ்டாண்டிங் லீஃப் வந்த பிறகு தான் அதில் பட்டு வருது. நிறைய பெட்டல்ஸ் இருக்கிறதுனாலன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் 2 பிளான்ட்லும் வந்தது. ஆனால் ஃப்ளவர் வந்து ஸ்டாண்டிங் லீஃப் விட்ட பிறகு நிறைய பட்டு வைக்கும். ஆனால் எதுக்குமே உரமோ எதுவுமே என்னால் கொடுக்க முடியல பிளான்ட்ஸுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. பேபிக்கு இன்னொரு டியூபர் வரும்போது கேட்டவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்மளுக்கு சேல் வீடியோ இல்லை. நம்ம லாஸ்ட்டு சேல் மேக்ஸிமம் எல்லாரும் வந்து தேர்ஸ்டே அனுப்பிட்டோம். அதிலே வந்து கொஞ்சம் ஃபர்டிலைசர் ஆர்டர் பண்ண 2 ஆர்டரும், அதே மாதிரி ஒருத்தரோட ஆர்டர் நான் வந்து டெஸ்பேச் பண்ணும்போது மறந்துட்டேன். அந்த ஒரு 3 ஆர்டர் மட்டும் பெண்டிங் இருக்குது. அது நான் வந்து மண்டே அனுப்பிடுறேன். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே எடுக்க முடியல பொருளெல்லாம். அதே மாதிரி பார்சல் அனுப்புறதுக்கு போகிறதுக்கு என் ஹஸ்பண்டும் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அதுவும் பண்ண முடியல இந்த ஒர்க்கினால். ஸோ எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேலன்ஸ் இருக்கிற 3 ஆர்டர்ஸுமே வந்து நான் மண்டே அனுப்பிடுறேன். ஸோ இந்த வாரம் நம்ம சேல் வீடியோ இல்லை. இன்னும் நம்ம பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சால் தேர்ஸ்டே வந்து சேல் வீடியோ கொடுக்குறேன். இல்லைனா உங்களுக்கு அடுத்த சண்டேலே சேல் வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா புக் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லோரும் ஈகராக எங்கள் செடி எப்போ அனுப்புவீங்கன்னு கேட்டுட்ருப்பீங்க. எனக்கு அது ஒரு பயங்கர டென்ஷனாக இருக்கும். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சீக்கிரமாக அனுப்பணும்னு நினைப்பேன். நிறைய ஆர்டர்ஸ் இருந்ததுன்னா தேர்ஸ்டேக்குள்ளே அப்படியே 10 போட்டு கூட நான் முடிச்சுக்குவேன். பட் ஆனால் இப்போ என்னால் அது பண்ண முடியல. ஏன்னா ஒரு நாளைக்கு அவ்வளோதான் போட முடியும். அதனால தான். ஸோ எல்லோரும் என்னை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.